மெடிடேஷன் தியான பயிற்சியோட அதீத சக்திகள் என்ன? தியானம் செய்யறதுனால நம்முடைய மன வலிமை எப்படி அதிகமாகுது? இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விம் ஹாஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ஐஸ்மேன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு பல உலக சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒண்ணு உறைய வைக்கக்கூடிய தண்ணீர்ல நீந்துறது. உலகத்திலேயே இவர்கிட்ட தான் உறைய வைக்கும் தண்ணீர்ல நீந்தினதுக்கான ரெக்கார்டும் ஐஸ் கட்டிகளால நிரப்பப்பட்ட ஒரு பாக்ஸ்குள்ள அதிக நேரம் இருந்த ரெக்கார்டும் இருக்கு. இந்த மாதிரி அசாத்தியமான செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பல வகையான நரம்புகள் இருக்கு. நம்ம உடம்புல நடக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த நரம்புகள் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். வாலண்டரி, இன்வாலண்டரி. அதாவது நாம விருப்பப்பட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கும் போது அது வாலண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல நினைக்கிறீங்க, விருப்பப்பட்டு அந்த பொருளை எடுக்கிறதுக்காக உங்களுடைய உடம்போட தசைகளை இயக்குறீங்க. அதே சமயம் உங்களுடைய உடம்புல நீங்க நினைக்காமையே வாலண்டியரா இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமையே சில இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நாம சுவாசிக்கிறது, நம்முடைய இதயம் ரத்தத்தை பம்ப் பண்றது. ஒரு சில சூழல்கள்ல நம்முடைய பாடி நம்முடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரியான அசாத்திய மனிதர்கள் இந்த இன்வாலண்டரி மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி செய்யறதுனால சாதாரண ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு செயலை கூட இவங்கனால செய்ய முடியும். இந்த மாதிரி உலகம் முழுவதும் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் நீங்க டிவில நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல நீங்க பார்த்திருக்கலாம். இன்வாலண்டரியா செயல்படக்கூடிய, அதாவது நம்ம நினைக்காம இயல்பாக நடக்கக்கூடிய சில உடம்போட செயல்பாடுகள்ல மனிதனால கட்டுப்படுத்த முடிஞ்ச சில விஷயத்துல ஒண்ணு மூச்சு. நீங்க இயல்பா தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாமையே நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப நினைச்சா கூட உங்களுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியும். நீங்க மெதுவா சுவாசிக்க முடியும், வேகமா சுவாசிக்க முடியும், சுவாசத்தை கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். பெரும்பாலும் இந்த மெடிடேஷன் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய பயிற்சிகள் சுவாசத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். இப்படி பயிற்சி பண்றதுனால உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்ச இன்வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அத படிப்படியா கண்ட்ரோல் பண்றதுக்கான சிறந்த பயிற்சி சுவாசத்தை மையப்படுத்தி இருக்கிற மெடிடேஷன் பயிற்சி. உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது, ரொம்ப சக்தி மிக்கது. அதை வச்சு உங்களுடைய மூளைய கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப பதட்டமா இருக்கிற ஒருத்தங்க கிட்ட மூச்சை நல்லா மெதுவா இழுத்து விடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரிலாக்ஸா நீங்க சுவாசிக்கும் போது உங்களுடைய உடம்பு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற சிக்னலை உங்களுடைய மூளைக்கு நீங்க அனுப்புறீங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னல் மூளைக்கு கிடைச்ச உடனேயே உங்களுடைய பதட்டத்தை அது குறைச்சு விட்டுரும். ஏன்னா நீங்க சேஃபா செக்யூரா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பதட்டப்படணும்னு அவசியம் இல்ல. அங்க ரிலாக்ஸா காமா தான் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருந்து அமைதியான ஒரு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. சோ தியான பயிற்சி எல்லாம் என்னப்பா சும்மா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. உங்களுடைய உடம்புல, உங்களுடைய மனசுல, உங்களுடைய மூளையில ஏன் உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற சில விஷயத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை மெடிடேஷன் பயிற்சிகள் மூலமா உருவாக்க முடியும். இன்னைக்கான இந்த வீடியோ பதிவுல இந்த மெடிடேஷன் ரிலேட்டடான நிறைய கருத்துக்களை நாம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நண்பர்களே, நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை நாம தொடர்ச்சியா தி அல்மனாக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில இது 11வது பகுதி, மெடிடேஷன் பிளஸ் மென்டல் ஸ்ட்ரென்த். இப்போ திரும்பவும் நம்ம விம் ஹாஃப் பத்தி பார்க்கலாம். விம் ஹாஃப் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்ட் எக்ஸ்போஷர். அதாவது மிகவும் குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்கிறது அல்லது அந்த மிகவும் குளிர்ந்த தண்ணீர்ல கொஞ்ச நேரம் உங்களுடைய உடம்ப மூழ்கி இருக்க செய்வது. இதுக்கான காரணமா மனிதன் இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டான், திரும்பவும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க கோல்ட் எக்ஸ்போஷருக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய உடம்ப ரொம்ப காலமா நம்ம ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப கதகதப்பா, ரொம்ப வாமா வச்சுக்கிட்டோம். அதனால நம்மளுடைய உடம்பு குளிரோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இழந்துருச்சு. இந்த குளிர் கோல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு அவசியம். காரணம் என்னன்னா இம்யூன் சிஸ்டத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம நவேல் ரவிகாந்த் கேட்கிறாரு. அண்ட் கோல்ட் எக்ஸ்போஷரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இவருக்கு வருது. கோல்ட் எக்ஸ்போஷரை முயற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு வகையான பிரீத்திங் எக்ஸசைஸ விம் ஹாஃப் எப்பவுமே பரிந்துரை செய்வார். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியில குளிக்கவோ அல்லது குளிர்ந்த தண்ணீர்ல தன்னுடைய உடம்ப மூழ்கி இருக்க
தன்னம்பிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மூச்சு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல, அதுவும் காற்றோட்டமான இடத்துல உட்கார்ந்துட்டு வேகமா ஆழமா மூச்சை உள்ள இழுக்கணும். அதே மாதிரி வேகமா மூச்சு காற்றை வெளியேற்றணும். இந்த மாதிரி 30 முறை செய்யணும். 30 தடவை மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியே விட்டதுக்கு அப்புறம் 30வது முறை மூச்சை வெளியேற்றும் போது அப்படியே உங்களுடைய சுவாசத்தை ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அதாவது மூச்சை வெளியேற்றினதுக்கு அப்புறம் திரும்ப மூச்சை உள்ள இழுக்க கூடாது. இந்த மாதிரி எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோன்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆழமா மூச்சை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் உள்ள வச்சிருக்கணும். இது ரவுண்ட் 1. இதை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் 30 முறை அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மூச்சை வெளியேற்றி கொஞ்ச நேரம் தம் கட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை உள்ள இழுத்து தம் கட்டி இருக்கணும். இந்த மாதிரி 3 தடவை செய்யணும். இதுக்கப்புறம் கோல்ட் எக்ஸ்போஷர் அப்படிங்கறத ட்ரை பண்ணணும். இப்படி பண்றதுனால உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைப்பர் வென்டிலேஷன் நடக்கும். ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும். அண்ட் உங்களுடைய ரத்தத்துல அதிகமான ஆக்சிஜன் கலந்து உங்களுடைய உடம்பு முழுவதும் பயணிக்க ஆரம்பிக்கும். அதாவது வழக்கமா ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்கிறத விட இந்த பயிற்சியை பண்ணும்போது அதிகமான ஆக்சிஜன் ரத்தத்துல கலந்து பயணிக்கும். அதோடு உங்களுடைய உடம்புல இருக்கிற கோர் டெம்பரேச்சர், வெப்பம் அதிகமாகும். இந்த வெப்பம் அதிகமானதுக்கு அப்புறம் அந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு விதமான நிலை உங்களுடைய உடம்புல உருவாகும். அப்ப நீங்க கோல்ட் எக்ஸ்போஷரை ட்ரை பண்ணலாம். இந்த பயிற்சியை நம்ம நவேல் ரவிகாந்த் சில முறையெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதுனால நமக்கு சஃபரிங் அதிகமா நடக்குது அப்படிங்கிறாரு. காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதோட எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நினைச்சு பார்ப்பீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது, அது செய்யணும்னு உங்களுக்கு தோணாது, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பாருங்க. நீங்க குளிக்க ஆரம்பிச்ச உடனேயே எல்லா விதமான எண்ணங்களும் பறந்து போயிடும். ஜஸ்ட் கோல்ட், அதாவது அந்த குளிர் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால சக்சஸ்ஃபுல்லா குளிச்சு முடிச்சிட முடியும். இந்த இடத்துல இது குளிர் அப்படின்னு உங்க உடம்பு சொல்றதை விட உங்க மனசு சொல்றது வித்தியாசமா இருக்கும். உங்களை குளிக்க சொன்ன உடனேயே இது குளிர் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மனம். நீங்க குளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது குளிர் அப்படின்னு உங்களுடைய உடம்பு அதை உணர ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே வித்தியாசமானது. இது குளிர் அப்படின்னு உங்க உடம்பு சொல்றத ஏத்துக்கோங்க, உங்க மனசு சொல்றத அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது எப்பவுமே இது வேண்டாம், இது பிடிக்காது, இது நல்லா இல்ல அப்படின்னு அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் பார்க்கும். சோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மனதளவுல சஃபர் ஆகாதீங்க, மனதளவுல கஷ்டப்படாதீங்க. பச்சை தண்ணியில குளிக்கிறதுனால அது உங்களை கொல்ல போறதெல்லாம் கிடையாது. உங்க உயிருக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. இந்த பயிற்சியை பண்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் மெசேஜ அடிக்கடி நமக்கு ரிமைண்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்லியிருக்காரு. மெடிடேஷன் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபார் த மைண்ட். தியான பயிற்சி செய்வது நம்ம மனசுக்கான ஒரு இடைநிலை விரதம். இடைநிலை விரதம் அப்படின்னா என்னன்னா, நீங்க நைட்டு சாப்பிட்ட நேரத்துல இருந்து அடுத்த நாள் சாப்பிடுற நேரம் வரைக்கும் ஒரு 16 மணி நேரம் எதையும் சாப்பிடாம இருக்கணும். இந்த நேரத்துல நீங்க தூங்குவீங்க, தூங்குறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க, காலையில எழுந்திருச்சிருப்பீங்க. சோ இந்த 16 மணி நேரம் எதையும் சாப்பிடாம உங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறதன் மூலமா, விரதம் இருக்கிறதன் மூலமா உங்க உடம்புல நடக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்கும். அதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். நம்ம எந்நேரமும் ஏதோ ஒரு எண்ணங்கள் மூலமாக அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ எண்ணம் சார்ந்த விஷயத்தினால நம்ம தினமும் பாதிக்கப்படுறோம். காரணமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம, நமக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவமே நடக்காம நடந்துருமோ அப்படின்னோ அல்லது நடந்த விஷயத்த நினைச்சோ நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோம், கவலைப்பட்டுக்கிட்டோம், நெகட்டிவிட்டியில, ஓவர் திங்கிங்ல மூழ்கி இருக்கிறோம். இந்த அதிகப்படியான எண்ணங்களை எல்லாம் குறைச்சு மனசு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்யக்கூடிய தியான பயிற்சி உதவியா இருக்கும். எப்படி விரதம் இருப்பது உங்களுடைய வயிற்றுக்கும் குடலுக்கும் நல்லதோ, அதே மாதிரி மெடிடேஷன், தியானம் செய்வது உங்களுடைய மனம், எண்ணம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நல்லது. நம்ம மைண்ட ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. தனிமை, செல்ஃப் எக்ஸாமினேஷன், உங்களை நீங்களே கேள்விகள் கேட்டுக்கிறது, ஜர்னலிங், தியானம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மென்டல் ஃபிட்னஸ் அதிகப்படுத்த முடியும். மெடிடேஷன்ல பலவிதமான தியான பயிற்சிகள் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஏதோ ஒரு விதமான தியான பயிற்சியை சொல்லி கொடுக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை ஃப்ரீயா கூட சொல்லி கொடுக்கறாங்க. அதை விட இன்டர்நெட்ல, யூடியூப்ல எக்கச்சக்கமான
விதமான ஃப்ரீ மெடிடேஷன்ஸ் இருக்கு, கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கு. சோ இதையெல்லாம் நீங்க பயிற்சி பண்றதன் மூலமா தியான பயிற்சியை கத்துக்கிறது மட்டும் இல்லாம இப்ப நாம தியான பயிற்சியினால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு சொன்னா இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு லைஃப் ஹேக், நீங்க முழிச்சிருக்கும் போது மட்டும் இல்ல, பெட்ல படுத்துக்கிட்டே தூங்க போற நேரத்துல கூட நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி பண்றதுனால ஒண்ணு நம்ம அமைதியா தியானம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா தூங்கிடுவோம். அப்படி வரக்கூடிய தூக்கம் ரொம்ப ஆழ்ந்த தூக்கமா இருக்கும். ஏதோ ஒண்ணு, இந்த ரெண்டுல எது நடந்தாலும் அது நல்லதுதான். இந்த மெத்தடு கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இப்ப இருக்கிற அளவுக்கு என்ன ஓட்டங்கள் அப்ப இருந்திருக்காது. அப்போ நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்திருப்போம். அதாவது நாம இப்ப விளையாடுறோம் அப்படின்னா நாம விளையாடுறோம், நாம டிவி பாக்குறோம் அப்படின்னா டிவி பார்ப்போம். நாம வளர வளர நாம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாத இன்னொரு எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இல்ல ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பல வகையான சங்கிலிகளை நமக்கு நாமே பிணைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பலவிதமான எண்ண சங்கிலிகள் நம்மள போட்டு கட்டி இருக்கு இல்லைங்களா, இதையெல்லாம் நீங்க விடுவிக்கணும் அப்படின்னா அதுக்கு தியானம் பண்ணணும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பெரும்பாலானவங்க ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணியிருப்போம். அந்த இமெயில நிறைய இடத்துல கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சைன் அப் பண்ணியிருப்போம். நிறைய இமெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில பேருடைய இமெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000, 50,000, 1,00,000 இமெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும், இன்னும் ஓபன் பண்ணாமே இருப்பாங்க. இந்த இமெயில்ஸ் எல்லாமே எண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை நாம கண்ட்ரோல் பண்ணல. இது ஒண்ணு. நிறைய விஷயத்துக்கு நம்முடைய இமெயில கொடுத்து சைன் அப் பண்ணிட்டோம். இது 2. வரக்கூடிய இமெயில்ஸை நாம சரியா ஆர்கனைஸ் பண்ணல. இது 3. வரக்கூடிய இமெயில்ஸை நாம சரியா ஓபன் பண்ணி கூட பார்க்கல. இது 4. நீங்க தியான பயிற்சியில உட்காரும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓபன் பண்ணாம இருக்கிற உங்களோட இன்பாக்ஸை பூரா ஒவ்வொன்னா ஓபன் பண்ணுவீங்க. நீங்க தனிமையில உட்காரும் போது இதெல்லாம் நடக்கும். நீங்க உட்காராம இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியா இமெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு, உங்களோட இன்பாக்ஸ் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, முக்கியமான ஒரு இமெயில் வந்தா கூட அதை நம்மளால கவனிக்க முடியறது இல்ல. அதாவது முக்கியமான ஒரு ஐடியா வருது, முக்கியமான ஒரு எண்ணம் வருது, வாழ்க்கைக்கு உருப்படியான ஒரு யோசனை வருது அப்படின்னா கூட அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்கிற இந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு மத்தியில ஒரு சில நல்ல எண்ணங்கள் வந்தா கூட அதை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியறது இல்ல. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைக்கு உருப்படியான தேவையான யோசனைகள் வரும்போது அதை நம்ம கரெக்டா பயன்படுத்துறோம், எடுக்கிறோம், சிந்திக்கிறோம், அதை ரீசர்ச் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அது நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் நாம நம்முடைய மைண்ட் சரியா இயங்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. இதுதான் மெடிடேஷன் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி மெடிடேஷனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இங்க மெடிடேஷன் அப்படிங்கிறது மட்டும் இது மாதிரியான நல்ல விஷயங்களை நம்முடைய மனசுக்கு செய்யறது இல்ல. மெடிடேஷன் மாதிரி இருக்கிற மறைமுகமான சில தியான பயிற்சிகள் இருக்கு. அந்த விஷயங்களை செய்யும் போது கூட மெடிடேஷன் அப்படிங்கிற பயிற்சியில கிடைக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான தியான பயிற்சி. வழியின் மூலமா அலைபாயிர உங்களுடைய மனசுக்கு போக்கஸ கொடுக்கும். ஹைக்கிங், மலையேற்றம் செய்வது ஒரு நடை தியானம். ஜர்னலிங், எழுதுறது ஒரு எழுத்து வடிவலான தியானம். குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்டல் மெடிடேஷன். கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறது டைரக்ட் மெடிடேஷன். மெடிடேஷன் உங்க லைஃப்ல டைரக்டா பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும். சோ அதை உங்க வாழ்க்கை முறையில ஒரு பயிற்சியா கடைபிடிக்க ஆரம்பிங்க. இதை கத்துக்கணும் அப்படின்னா கைடட் மெடிடேஷன்ஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு. நாம கூட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எபிக் லைஃப் கைடட் மெடிடேஷன் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா சில வீடியோஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச கைடட் மெடிடேஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். நண்பர்களே, ஐ ஹாவ் அ வீடியோ ரெக்கமெண்டேஷன். நம்ம growth factor தமிழ் அப்படிங்கிற 2வது சேனல்ல ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், growth மைண்ட் செட்டை பத்தி ஒரு புதிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்றதன் மூலமா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம்.